இன்னைக்கு ட்ரைனிங் கேம்புக்கு வந்திருக்கீங்க. பிரியாணி பிஸ்னஸோட ட்ரைனிங் எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல 100 பேர் பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 80% வந்து ஃபெயிலியர் ஆயிடும். மீதி 20% அதில் ஒரு 10-15 அடுத்த 2-3 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட்டு மெயின் முக்கியமான காரணங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்கல்ல, அதுக்கான மெயின் முக்கியமான காரணங்கள் பிரியாணி சரியாக சமைக்க தெரியாதது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பிரியாணி ட்ரையல் பண்ணுவீங்க. அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 5 கிலோவை போட்டு பார்ப்பீங்க. 5 கிலோவை போட்டு பார்த்துட்டு எனக்கு பிரியாணி வந்துருச்சு, நான் வந்து பிரியாணியில் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணுவீங்க. மொதல் நாள் 5 கிலோ போடுவீங்க, சூப்பராக இருக்கும் உங்கள் பிரியாணி. அடுத்த நாள் வந்து ஒரு மணிக்கே பிரியாணி முடிஞ்சிடும். அப்போ என்ன, அடுத்த நாள் 10 கிலோ போடணும்ல. உங்களுக்கு 10 கிலோ 5 கிலோவாக பண்ண முடியாது, ஒரே 10 கிலோவாக பண்ணணும். ஒரே 10 கிலோவாக பண்ணும்போது டேஸ்ட் மாறும், பதம் மாறும். பதத்தை மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து டேஸ்ட்டை மாற்றிட்டாங்க அப்படின்வாங்க. ஸோ சைஸு மாற 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 ஓகே டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே, பெருசாக பெருசாக டெக்னிக்ஸ் இருக்குது, சின்னதாக சின்னதாக டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே கிளியராக வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க.